வளத்து வசத்தே கல்லன் ஜீத்து ஜோசஃபுடைய புது படத்தை இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இறக்கி விட்டுருக்காங்க. கரப்டட் காப்பாக வரக்கூடிய பிஜு மேனன் ஒரு பக்கம், ஒரு ஹேக்கராக வரக்கூடிய ஜோஜு ஜார்ஜ் இன்னொரு பக்கம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த படத்துடைய கதை. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யம் கெட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாத வெறும் அவுட்லைனை மட்டும்தான் இந்த கதைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஜீத்து ஜோசஃபுடைய படம். ஜீத்து ஜோசப் அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. அவருடைய படங்கள் சும்மா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டில் வேற லெவல் சம்பவமாக இருக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இமேஜை அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்திலேயே கூட செகண்ட் ஹாஃபில் ஒரு 3-4 ட்விஸ்ட் மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கூட அந்த ட்விஸ்ட் எல்லாம் ரொம்ப ஆர்கானிக்காக எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு வச்சிருக்காப்புல ஜீத்து ஜோசப். அதே நேரத்திலேயே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் நிச்சயமாக கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள் எல்லாத்தையும் கவரக்கூடிய அளவில் பரபரப்புடைய உச்சியில் சீட்டெட்ஜில் தான் ஆடியன்ஸை உட்கார வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் மியூசிக் டைரக்டரான விஷ்ணு ஷியாமுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு. சும்மா சீட்டெட்ஜில் தான் ஆடியன்ஸை உட்கார வச்சிருக்காப்புல. அந்த அளவுக்கு ஒரு கட்ட காட்சிகளையும் அடுத்த கட்டத்துக்கு அள்ளி எரியிற அளவுக்கு பரபரப்பான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதைக்களத்தையும் கதாபாத்திரத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி முடிச்சு அடுத்த கட்ட நகர்வுக்கே கொஞ்சம் டெஃபினட்டா டைம் எடுத்துக்க தான் செய்யுது இந்த டீம். படத்துடைய ஆரம்பத்திலேயே எங்க ஒரு பக்கம் ஒரு கரப்டட் காப்பு, இன்னொரு பக்கம் ஃபேமிலியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு ஹேக்கர் அப்படின்னு காட்டும் போதே ஓ ரைட்டு, அப்ப இதான் அடுத்து நடக்க போகுது, இதான் கதைக்களமா அப்படிங்கிற அளவுக்கு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் இதனுடைய திரைக்கதையும் அமைக்கப்பட்டிருக்கு. இது நிச்சயமாக படம் பார்த்து முடியும் போது உங்களுக்கு தோணலாம். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நிச்சயமா எஃபெக்டிவாகத்தான் விடப்பட்டிருக்கு. இருந்தாலும் அது யார் மூலமாக கன்க்ளூட் பண்ணப்பட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு ஒட்டலை. ஏன்னா பிஜு மேனன் ஒரு கரப்டட் காப்பு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் என்ன நீதி நேர்மா இருந்தாலும் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் இந்த படத்தில் எனக்கு பெருசாக ஒரு நெருடலாக ஒட்டாம போனது. இதுவும் உங்களுக்கு படம் பார்த்து முடியும் போது தோணலாம். அருள்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போய் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ உங்களுக்குமே இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது.